பழனியோட அம்மா பாண்டியன் கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. பழனி, உன்னுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இவங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. கல்யாணம் நடக்கவும் விட மாட்டாங்க. அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதை கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த உயிரை கையில் பிடிச்சி வச்சிட்டு இருக்கேன். நீ தயவு செய்து பழனியை உன் வீட்டிலேருந்து வெளியே அனுப்புப்பா. நம்ம வீட்டுக்கு அவன் வந்த பிறகாது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த உதவி செய்ப்பா அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. பாண்டியன் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அம்மா கேட்டதுனால வேறு வழி இல்லாமல் சரின்ட்டு ஒத்துக்கிறாங்க. அன்றைக்கு இரவு எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. பழனியை பார்த்து பாண்டியன் சொல்கிறாரு, நீ நாளைக்கு உன்னுடைய வீட்டுக்கு போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது இன்னுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு பழனி சொல்கிறாரு, நான் இந்த வீட்டை விட்டுட்டு எதுக்காக போகணும்? நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன், இந்த பசங்களோட தான் இருப்பேன் அப்படின்ட்டு பழனி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு பாண்டியன் வேறு வழியே இல்லாமல் பழனியை பார்த்து, டேய், நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? இந்த வீட்டில் இனிமேல் நீ இருக்கக்கூடாது. நீ காலையில் முதல் வேலையாக பேக் எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு சொல்கிற மாதிரி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு மற்ற எல்லாருமே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. பழனிக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் பேக் எடுத்துக்கிட்டு பழனி வெளியே வராரு. இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நீங்கள் சொல்லிட்ட காரணத்துக்காகத்தான் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சோகத்தோட பழனி பேக் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாரு. பழனி நேராக தன்னுடைய வீட்டுக்கு போவார்ன்ட்டு எதிர்பார்த்தா அவர் அங்கேயும் போகலை. பேக் எடுத்துக்கிட்டு வேற எங்கேயோ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. இதை கோமதி பார்த்துட்டு பதட்டமாக உள்ளே போயிட்டு சொல்கிறாங்க, பழனி நேராக அவங்க வீட்டுக்கு போகலங்க, வேற எங்கேயோ போயிட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக சொல்லிட்டு இருக்காங்க.